சண்டேன்னு பார்க்காம கூட காலையில் பயிற்சியெல்லாம் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஆல் டைம் ஃபேவரட் தொடக்கரி நாள். இன்னைக்கு டே 15 ஆஃப் கேலிஸ்தானிக் ப்ளஸ் மசல் பில்டிங். ஸோ மறக்காம ஒர்க் அவுட் எல்லாம் நோட் பண்ணிட்டேன். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, தொடக்கரி ட்ரைன் பண்ணுறதுக்கு முன்னே ஸ்ட்ரெச்சிங் மறக்காம பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கும். இது வரைக்கும் பைசப்ஸ் தான் பார்க்கவே பயங்கரமான மசல்ஸ் மாரி தெரியுதுன்னு வச்சுட்டு இருந்தேன். முதல் டைம் காஃப் மசல்ஸ் பார்த்துக்கவர் இது பைசப்ஸ்னா சும்மானு. இந்த பிஸ்டல் ஸ்குவாட்ஸ் பற்றி ஒரு ரேரான விஷயம் தெரியுமா நண்பர்களே? இந்த மொத்த உலகத்திலே 2.8% பீப்புள்ஸால் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா இது அவ்வளோ கஷ்டம். உங்களாலையும் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எந்திரிச்சிட்ட லேட்டு 12 மணிக்கா ஒர்க் அவுட் பண்ணிட்டுக்குள்ளே அம்மாரை வந்துட்டாங்க மேல் வீட்டுக்கு துணி துவைக்கிறேன்னு. ஸோ அதனால் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ ரெக்கார்டு தான் பண்ண முடியல. நம்ம ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சிடலான்னு முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு வீடியோ எடிட்டிங் பண்ண வந்தேன் நண்பர்களே. அப்போ தான் கண்ணு என்னமோ தெரியல, ரொம்ப வெயிட் அடிச்சு. சரி ஒரு குட்டி தூக்கம் போகலான்னு தூங்கலான்னு போனேன். அது என்னமோ பெரிய கதையாக மாறி போயிடுச்சு. அப்புறம் சாயங்காலமாக தான் எந்திரிச்சேன். அப்புறம் மதியானம் போசிங் பண்ண முடியாத காரணத்தால் ஈவினிங்காக ஒரு போசிங் பண்ணிவிட்டு அப்போ ஞாபகம் வந்துச்சு, நான் ட்ரைன் பண்ணது என்னமோ லோவர் பாடி, ஆனால் நான் போசிங் பண்ணுறது என்னமோ அப்பர் பாடி. சரி ரைட்டு விடுங்க, மசல்ஸ் எல்லாமே பம்பாக தெரியுது அப்பர் பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணாமே. தொடக்கரி ட்ரைன் பண்ணுவோம், அதிக நேரம் நிற்க முடியல நண்பர்களே. ஸோ அதனால் பேட்மேன் மாரி தலைகளாக நின்றுட்டு அப்படியே எங்களை நாளை முடிச்சுட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.